हेलो बच्चे। नमस्कार, सबको राम राम. ஓகே, இன்றைக்கி வந்து ராஷ்டிர பாஷாவில் ஜீவனி, அதாவது பயோகிராஃபி, அதாவது பொலிட்டிக்கல் லீடர்ஸோட பயோகிராஃபி பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேருஜியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ओके, अदावद आधुनिक भारत के निर्माताओं में पंडित जवाहरलाल नेहरू का महत्वपूर्ण स्थान है. அதாவது மாடர்ன் இந்தியான்னு சொல்கிறோம்ல, மாடர்ன் இந்தியாவில் வந்து யாரெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது, அது நிர்மான், அதாவது அதாவது நிர்மான் அப்படின்னா அதை கட்டமைக்கிறதுல வந்து முக்கியமானவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேருக்கா महत्वपूर्ण स्थान, इम्पोर्टेंट प्लेस வந்து அவருக்கு இருக்குது. देश के स्वतंत्रता संग्राम को सफल बनाने में उन्होंने अनुपम योग दिया. அதாவது இந்த தேசம் வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து சுதந்திரதா சங்கிராம் அப்படின்னா அதாவது ஃப்ரீடம், அதாவது ஃபைட்டர் அவர். அதை வந்து ஒரு அற்புதமான வந்து அனுபம் யோகதான் ஒன்று அவனுக்கு தியா, ரொம்ப முக்கியமாக நல்ல ஒரு अदावद पार्टिसिपेशन और பண்ணியிருக்காரு. हमारे राष्ट्र स्वतंत्रता अदावद संघर्ष में वे जनता के प्रेरणा अदावद स्रोत थे. அதாவது நமக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு ஜனதாவுக்கு, பப்ளிக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு சுதந்திரம் வாங்கணும் அப்படின்றதுக்கு. இஸ் தேஷ் கே யுவக் வந்து உனே அப்னா ஹிருதய சாம்ராட் மான்தே தே. அதாவது யூத்லாம் இருக்காங்கல்ல, அந்த இந்த இந்தியாவோட யூத் ஃபுல்லாக வந்து அவர் வந்து அதாவது அவர் வந்து அவரோட மற்றவங்களோட இதயத்தில் வந்து அவர் வந்து சாம்ராட் மான்தே தே, அவர் சக்கரவர்த்தியாக நினச்சாங்க. பச்சோं के வந்து சாச்சா நேரு தோ வே சதா ஹி பனே ரே. அவர் இருந்த வரைக்கும் அவர் தான் நேரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் அவர் அன்பை கூப்பிடுவாங்க. चाचा नेहरूवावे இருந்துட்டார் அவர். அப்போது सार्वजनिक जीवन कार्यों में नेहरू जी का उत्साह வந்து लोगों में नया जीवन அதாவது फूक देता था. அதாவது सार्वजनिक जीवन कार्यों में அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு ஒர்க்லேயும் பார்த்தீங்கன்னா நேருஜி கா உற்சாக், அவரோட உற்சாகம், அவர் எப்பயுமே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பார். அது வந்து லோகோமே நயா ஜீவன். அப்போ அது அவரை பார்க்கும்போது அந்த மக்களுக்கும் வந்து அந்த அதாவது நயா ஜீவன் ஃபூக் தேத்தா தான், அதாவது அது வந்து அவங்களையும் ஒட்டிக்கும், அந்த அந்த ஸ்பிரிட்டு, அந்த ஒரு உற்சாகம், அது வந்து மற்றவங்களுக்கும் அது தொத்திக்கும். அப்போது உன்கே விசாரோமே பிராச்சீன் சன்ஸ்கிருதி, அதாவது विरासत और आधुनिक ज्ञान का अद्भुत सामंजस्यता. அதாவது பிராச்சீனாகவும் இருக்கணும், அதாவது பிராச்சீன என்ன சொல்கிறது, ஏன்ஷியன்ட், அந்த பழைய அந்த அதாவது புராணா சன்ஸ்கிருத்தின்னு சொல்கிறாங்கல்ல, கல்ச்சர், அதுவும் இருக்கணும். அதே சமயத்தில் அதனோட ஆதுனிக் கியானும் இருக்கணும், அதாவது நமக்கு மாடர்ன் அந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, அதுவும் இருக்கணும். அது ரெண்டும் வந்து ரொம்பவும் அதாவது இணைஞ்சி இருக்கணும் அப்படின்னு நினச்சார் அவர். வித்வான் தே, அவர் வந்து ஒரு பெரிய வித்வான், அதனால தான் அவர் பண்டித்துன்னு சொல்கிறாங்க எல்லோரும். ஒரு தேஷ் பக்தி தே, அவர் வந்து தேசப்பற்று மிக்கவர். சத்திய பிரேமித்தே, உண்மையை விரும்புகிறாரு. அவர் அந்நியாய்க்கே பிரபல் விரோதி தே, அதாவது அந்நியாயம் எங்கே நடந்தாலும் அதை வந்து தட்டி கேட்பார். அவர் வந்து அவர் அநியாயத்துக்கு எதிரி அவர். ஓகேவா? அப்போ ஜனதந்திரமே நேருஜிக்கு கெஹரி ஆஸ்தா தே. அப்போ ஜனதந்திர அப்படின்றாங்கல்ல, அதாவது சுதந்திரம், மக்களாட்சி, அதில் வந்து அவருக்கு ரொம்ப வந்து ஒரு கெஹரி ஆஸ்தா அப்படின்னா மனப்பூர்வமான ரொம்ப ஆழமான ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட இருந்தது. அப்போ சாமாஜிக நிர்பல் ஹி और पिछड़े वर्गों वे அதாவது ஹிமாயத்தி தே, அதாவது சாமாஜிக நிர்பல் இருக்காங்கல்ல, அதாவது பலம் இல்லாதவங்க, அதாவது ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, சாமானியர்கள், அதாவது சொசைட்டியில் இருந்தவங்க, அந்த பிச்சடே வர்க், ரொம்ப பேக்வர்ட் பீப்புள் இருந்தவங்க தான் அவங்க வந்து வே அதாவது ஹிமாயத்தி தே, அவர் தான் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து துணையாக இருந்தார். और मानव मात्र की पीड़ा से दुखी होते थे. அதாவது மனிதர்கள், இவரோட சாமானியர்களோட அதாவது அதாவது கஷ்டங்கள்லாம் பார்த்து அவர் ரொம்ப துன்பப்பட்டார். அவர் பிரகதிஷீல் சமாஜ்வாதி, அவர் பிரகதிஷீல் விசாரம், அதாவது ப்ரோக்ரெசிவ் நேச்சர் அவருக்கு. விசாரம்னா அவரோட எண்ணங்கள் வந்து ப்ரோக்ரெசிவ் எண்ணங்களாக இருந்தது.
और उन्होंने सदा को அதாவது विचारों का उन्होंने सदा समर्थन किया. அதை தான் அவர் வந்து எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவார். और ऊंचे आदर्शों के लिए वे अपना अதாவது सर्वस्व त्याग देने को तत्पर रहते थे. அதாவது அவர் என்னென்னா அதாவது ஊஞ்சே ஆதர்ஷ் அப்படின்றது. ஆதர்ஷ்னா என்னது? ஐடியல். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஐடியல் எண்ணங்கள் அவர் உடையவர் அவர். அப்படின்னா சர்வஸ்வ அப்படின்னா என்னுடைய எல்லாத்தையுமே அவர் சொத்து சுகம் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுற அளவுக்கு அவர் வந்து தயாராக இருந்தார். राष्ट्रपिता गांधी जी के वे सच्चे अनुयायी और सहयोगी थे. அதாவது ஃபாலோவர், அனுயாயின்னா ஃபாலோவர், அவர் சகயோகி அப்படின்னா அதாவது சபார்டினேட் யாருக்கு? காந்திஜிக்கு. अब बाबू भी उन्हें हृदय से चाहते थे और उन्होंने उन्हें अपना राजनीतिक उत्तराधिकारी घोषित किया था. அதாவது தனக்கு அதாவது பொலிட்டிக்கலில் வந்து தன்னோட அதாவது அவரை முன்னிறுத்துறார். பொலிட்டிக்கல் சைடில் வந்து யாரை? நேருவை வந்து முன்னிறுத்துறார் காந்திஜி. அவர் வந்து காந்திஜி வந்து ரொம்ப ஹிருதயபூர்வமாக அதாவது அவரை ரொம்ப விரும்புகிறார். नेहरू का அதாவது ஹிருதய அத்தியந்த் விஷால் அவர் உதார்த்தா. ரொம்ப நல்ல ஒரு ஜெனராசிட்டியோட நல்ல மனிதர் அவர். वे विश्व मानवता में विश्वास रखते थे. அதாவது குளோபல் ஃபுல்லாகவே முழு குளோபமும் அதாவது உலகம் முழுக்க வந்து இருக்கிற அந்த ஹியூமனிட்டி அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப நம்பிக்கையுடையவர் அவர். சன்சார்க்கோ उन्होंने सदा एक परिवार समझा. அதாவது சன்சார்னா பூரா அந்த வேர்ல்டு ஃபுல்லாக சன்சார் ஃபுல்லாக வந்து ஒரு பரிவார் ஒரு ஃபேமிலி தான் அப்படின்னு நினச்சிக்காரு. उनका विश्वास था कि कोई राष्ट्र आज अलग नहीं रह सकता. அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா எந்த ஒரு ராஜ்யமும் சரி எந்த ஒரு நேஷனும் இன்றைக்கி வந்து நான் இண்டிபெண்ட்டாக நான் தனியாக இருந்துருவேன் அப்படின்ட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. संसार के किसी भी कोने में यदि दमन या अत्याचार की कोई घटना घटती तो उनका खून खोलने लगता था. அதாவது எங்கேயுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை சன்சாரில் வந்து உலகம் முழுக்க மனிதனுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவர் வந்து அப்போ கூட அவரோட கூன் கொள்ளலாம் அப்படின்னு அவரோட ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிடுது. यह उनका ही अதாவது प्रभावता की स्वतंत्रता अதாவது संघर्ष के समय ही भारत ने अதாவது आधुनिक विश्व के अதாவது मानचित्र में अपना विशेष स्थान बना लिया था. அதாவது இண்டிபெண்டன்ட் இந்தியா வந்து ஒரு மாடர்ன் இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து அவர் சுதந்திரத்தோட டைம்லேயே வந்து அவர் முடிவு பண்ணிடுறாரு. ஏன்னா அவரோட எண்ணங்கள் வந்து அதே மாதிரி இருந்தது. सन 1947 அதாவது 1947 அப்படின்வாங்க. 1947 வந்து जब भारत வந்து स्वतंत्र हुआ था, इंडिया வந்து इंडिपेंडेंट ஆகுது. அப்போது இந்தியா इंडिपेंडेंट ஆகும்பொழுது नए राष्ट्र को संगठित करने और उसे नवीन आर्थिक और वैज्ञानिक आधार प्रदान करने का भार नेहरू जी की ही அதாவது கந்தோம் पर आया. அதாவது அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து புது இந்தியாவை வந்து அதாவது நிர்மாணம் பண்ணுற அந்த பொறுப்பு வந்து நேருவோட கந்தேப்பை ஆனால் அவரோட ஷோல்டரில் அந்த பாரம் வந்து தாங்குறார், தோல் கொடுத்து தாங்குற அளவுக்கு ஆயிடுச்சு, அவரோட தோல் விழுது. அப்போது 1947 1964 வரைக்கும் பாரத் के प्रधानमंत्री रहे. இத்தனை 47 64 வரைக்கும் அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. இஸ் பீச் ராஷ்டிர கி ஜோ அதாவது सुदृढ़ नींव उन्होंने डाली उसी के ऊपर आज हमारी स्वतंत्रता और लोकतंत्र का அதாவது பவன் வந்து கௌரவ் கே சாத் கடா ஹை. அதாவது அவர் அந்த பேஸ்மெண்ட் அப்போ போட்டார்ல அந்த டைம் அது பேஸ் பண்ணி தான் இந்தியா வந்து இன்றைக்கும் அதாவது இன்றைக்கும் வந்து சுதந்திர கே பாத் ஹமாரி சுதந்திரத்தா அவர் லோக்தந்திர என்னது மக்களாட்சி அப்படின்றது வந்து இப்பயும் வந்து கௌரவ் கே சாத் கடான்னா ப்ரெஸ்டீஜியஸ் அதாவது நம்ம ப்ரெஸ்டீஜியாக இருந்து அதாவது நிற்குது இந்தியா வந்து அந்த பேஸில் தான் இன்றைக்கும் நிற்குது. அப்போ ஜவஹர்லால் நேருக்கா ஜனம் வந்து 14 नवंबर 1898 அதாவது 99 99
90 அதாவது 14 நவம்பர் 1889 1889 அப்போது சரி 79 79 அப்போ வந்து 1879 வரணும். அதாவது 1879 அப்படின்னும்போது தான் 1889 அப்படின்னு வரும். ஓகே. அதாவது उत्तर प्रदेश के इलाहाबाद में हुआ था. அவர் இலாஹாபாத்தில் தான் பிறக்கிறாரு. அவர் பிதாவோட நேம் வந்து பண்டிட் மோதிலால் நேரு. அவர் अपने जो है समय में बड़े संपन्न और பிரசித்த வக்கீல் தே. அவர் அந்த டைமில் வந்து ஒரு ஃபேமஸ் வக்கீல். அதே சமயத்தில் அவர் ரொம்ப பணக்காரர் அவர். ஜவஹர்லால் நேருக்கா பச்பன் வந்து படே ஆராம் சே அதாவது பீட்டா ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப வசதி இருந்ததால் அவரோட சின்ன வயசு வந்து பச்பன் வந்து ரொம்ப ஈஸியாக போயிருக்கு, பாஸ் ஆகிருக்கு, டைம் பாஸ் ஆகிருக்கு. கிசி பி அதாவது சீஜ்கா அபாவ் வந்து நஹிதா, எந்த பொருளுமே அவர்கிட்ட இல்லை அப்படின்றது ஒன்றும் இல்லை. अर्थात घर में पढ़ाने के लिए வந்து नियुक्त अंग्रेज शिक्षक ने उनके भीतर बचपन में ही विज्ञान के प्रति उत्कंठा उत्पन्न कर दी थी. அதாவது அவருக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு டீச்சர் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் அப்பயே வந்து சயின்ஸ் பற்றியோட அவருக்கு வந்து அதாவது சயின்ஸ் மேலேயும் ஒரு ஆர்வத்தையும் அந்த பேஸ்மெண்ட்டையும் அவர் அப்பயே கொடுத்துட்டாரு சின்ன வயசுலேயே. அப்போ மாதா வந்து அவரோட அம்மா வந்து ஸ்வரூப் ராணி, அதாவது ஸ்வரூப் ராணி அப்படின்றது வந்து நேருவோட அம்மா. அவங்க வந்து தார்மிக் விசாரோங்கி மகிழாத்தி. அவங்க வந்து ஒரு ஆன்மீகவாதி, ஆன்மீக எண்ணங்கள் கொண்ட ஒரு பெண்மணி அவர். அதாவது உன்கி ஸ்னேகபூர்ண சத்ரச்சாயமே அதாவது ஜவஹர்லால் பர் பாரத் கி பிராச்சீன் அதாவது விராசத் கா பி பிரபாவ் படா. அவங்களோட சத்ரச்சாயன்னா அவங்களோட அந்த சத்ரச்சாயா அப்படின்வாங்க. அதாவது அவங்களோட நிழலில் வளர்றார் இல்லையா, அதாவது அவங்களோட அண்டர் கமாண்டில் அண்டர் சூப்பர்விஷனில் வந்து அவர் வளர்றதால அவங்க எப்படிலாம் இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு பிராச்சீன் விராசத், அதாவது ஏன்ஷியன் டைமில் நம்ம எப்படி நல்ல விஷயங்கள்லாம் நிறைய இருந்தது இல்லையா, அதனோட பிரபாவம் வந்து அவர் மேலே இருக்குது, அதனோட தாக்கம் வந்து அவர் மேலே இருக்குது. பண்டிட் மோதிலால்க்கு ஏக் முன்ஷித்து, அவர் வந்து முபாரக் அலி, அவர்கிட்ட ஒரு முன்ஷி இருந்தார், அதாவது ரைட்டர். அவர் வந்து பேர் வந்து முபாரக் அலி. उनके परिवार में 1857 के स्वतंत्रता संग्राम में अंग्रेजों ने नष्ट कर दिया था. அவங்க ஃபேமிலி வந்து அந்த முபாரக் அலியோட ஃபேமிலி வந்து 1857 அதாவது சுதந்திரதா சங்கிராம்னா அதாவது ஃப்ரீடம் அந்த ஸ்ட்ரகிளில் வந்து வெள்ளைக்காரன் வந்து அங்கிரேஜ் அப்படின்னா வெள்ளைக்காரன் அவன் என்ன பண்ணிட்டான், நஷ்ட கர்தியா அப்படின்னா அவங்கள வந்து கொண்டுட்டான். அப்போது அவன் அந்த மாதிரி கொண்டுட்டதால கர்தியா और मुबारक अली जवाहरलाल से इस संग्राम की कहानियाँ सुनाया करते थे. அவர் வந்து இவர்கிட்ட அதாவது அந்த முபாரக் அலி தான் வந்து இவர்கிட்ட வந்து இந்த அதாவது சுதந்திர போராட்ட அந்த விஷயத்தை பற்றிலாம் நேருக்கிட்ட நிறைய அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அவர் மூலியமாக தான் இவர் கேட்டிருக்காரு. तभी से वो बालक नेहरू के अंदर जो है देश की स्वतंत्रता की அந்த பாவனா பி அதாவது ஜாகிரத் ஹோனே லகி थी. அப்போ தான் அதிலிருந்து தான் அவருக்கு வந்து அந்த அதாவது இந்தியாவோட சுதந்திர போராட்டத்தில் நாமளும் கலந்துக்கணும், இந்தியாவை சுதந்திரம் அடைய வைக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து அவர்கிட்ட வந்து வந்தது வந்து இந்த அந்த முபாரக் அலியால் தான். ओके, नेक्स्ट வந்து और शिक्षा प्राप्त करने के लिए शिक्षा அதாவது शिक्षा प्राप्त करना அப்படின்னா அவர் வந்து படிக்கிறதுக்காக வந்து ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருக்காருன்னா 1905 में इंग्लैंड भेजा गया. அவர் 1905க்கு அவர் வந்து 1905 அதில் வந்து இங்கிலாந்து போயிட்டார், அனுப்பிவிட்டாங்க அவரை. உஸ் சமயம் உன்கோ உமர் வந்து லக்பக் 15 வருஷ की थी. அவரோட வயசு வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து 15 இயர்ஸ் ஓல்டு அவர் இருந்தார். वहाँ அதாவது रहकर उन्होंने विज्ञान और कानून की उच्च शिक्षा प्राप्त की. அங்கேருந்து அவர் வந்து சயின்ஸையும் படித்தார், அதே சமயத்தில் கானூன் அப்படின்னா லாவும் படிச்சிட்டார். அங்கேருந்து வந்து அதெல்லாம் படிச்சிட்டாரு. அப்போ இங்கிலாந்துக்கே அதாவது பிரவாஸ் கா ஜவஹர்லால் கே ஜீவன் பர் கை அதாவது திருஷ்டியோं से बड़ा व्यापक प्रभाव पड़ा. அது இங்கிலாண்டில் அவர் இருந்ததில் அது வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து பல விஷயங்களை செஞ்சுருக்கு. उन्होंने வந்து विभिन्न विषयों के ग्रंथों का अध्ययन किया और वे उदार तथा प्रगतिशील विचारों से அதாவது பரிச்சித் हुए. அது ஃபாரினில் இருந்ததால் அந்த அவங்களோட டெண்டன்சி அவங்களோட நேச்சர் வந்து அவருக்கு நிறைய வந்திருக்கு. நிறைய புக்ஸ்லாம் நிறைய படிச்சிருக்காருங்க. संसार के विभिन्न देशों
में चल रहे स्वतंत्रता आंदोलन की ओर वे आकृष्ट हुए और तभी अपने देश के राजनीति के प्रति भी उनकी रुचि बढ़ी. அப்போ வந்து ஃபாரின்ல இருந்ததால அவர் மற்ற நாடுகளில் வந்து அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்க்கு ஃபைட்டிங்க்கெலாம் எப்படி நடந்தது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிட்டாரு. ஸோ நம்ம நாட்டில் அவர் எந்த மாதிரியான ராஜ்நீதி பாலிடிக்ஸ் வந்து பண்ணணும் அதாவது பாலிடிக்ஸ் மேலே அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அவர் வந்து நம்ம நாட்டை வந்து சுதந்திரம் அடைய வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு முழு மூச்சாக இறங்கிட்டார். அப்போ சன் 1912 அதாவது 1912 அப்போ என்ன பண்ணார், நேரு வந்து பாரத் ஆயத்து வந்துட்டார் இந்தியாவுக்கு. அவர் இலாஹாபாத்மே வக்காலத் கர்னே லகே. அப்போ வந்து இலாஹாபாத்தில் வந்து வக்கீல் தொழில் வந்து ஆரம்பிச்சிட்டாரு, லாயராக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. उसी वर्ष वे कांग्रेस के वार्षिक अधिवेशन में भी शामिल हुए. வார்ஷிக் அதிவேஷன்னா ஆனுவல் ஃபங்க்ஷன் ஒன்று காங்கிரஸு, அதில் வந்து இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு, அதில் வந்து கலந்துக்கிறாரு. அப்போ லோகமானிய திலக் தப் ஜெயில் மே தே. அப்போ லோகமானிய திலக் இருக்கார் இல்லையா, அதாவது பாலகங்காதர திலகர் தான் வந்து லோகமானியக்குன்னு சொல்லுவாங்க, லோகமானிய திலக்குன்னு சொல்லுவாங்க பாலகங்காதர திலகரை. அவர் தான் வந்து தப்பு ஜெயில் மேத்தே, அவர் ஜெயிலில் இருந்தார். அவர் காங்கிரஸ் சங்கட்டன் நரம் விசார் கே व्यक्तियों के प्रभाव में था. அப்போ காங்கிரஸ் அந்த சங்கட்டன் இருக்கு இல்லையா, அந்த அரசியல் அந்த பார்ட்டி, அது வந்து நரம் விசார் அப்படின்னா என்ன சொல்கிறதுனா, அதாவது என்ன சொல்கிறது, அதாவது ரொம்ப நரம் அப்படின்னா சாஃப்ட்னு அர்த்தம். விசார்னா ஒரு சாஃப்டான எண்ணங்கள். அதாவது ஒன்று வந்து மிதவாதி தீவிரவாதின்னு இருந்தாங்களே, அப்போ மிதவாதிகளை வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. யார், அந்த காங்கிரஸ் பார்ட்டி. அப்போது நேருஜி அதாவது உன்சே பேட் हुई. அப்போ நேருஜி என்ன பண்ணுறாருன்னா, குछ समय के அதாவது कुछ समय बाद गांधी जी दक्षिण अफ्रीका में से भारत लौटे और 1919 में पहली बार வந்து நேருஜி की उनसे भेंट हुई. அப்போது 1919 அதில் தான் வந்து நேருஜியை வந்து ஃபஸ்ட்டு காந்திஜி வந்து மீட் பண்ணுறாரு. ஆஃப்ரிக்காவிலேருந்து அப்போ தான் வர்றாரு, சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து காந்திஜி. அப்போ காந்திஜி के आगमन के देश की राजनीति में एक नए नक्षत्र का उदय हुआ. அவர் காந்திஜி உள்ளே வந்த உடனே ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் அப்போ ஒரு நய நட்சத்திரம்னா ஒரு நியூ ஸ்டாரோட ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்கி சாந்த் பிரகிருதி और अहिंसा அந்த व्यवहार के पीछे जो महान शक्ति छिपी हुई थी. அதாவது அவரோட அந்த அஹிம்சைன்ற கொள்கை, அவரோட சாந்தியான அந்த மனநிலை, அது வந்து ஒரு ஒரு பெரிய அதாவது மறைஞ்சிருந்தது இல்லையா, அந்த ஒரு குணம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. உசே पहचानने में जवाहरलाल को देर नहीं लगी और गांधी जी के अनुयायी और அனன்ய சகயோகி பன்கே. அதை வந்து அவரை ஈஸியாக அவர் காந்திஜி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டார். காந்திஜி வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அவரோட காந்திஜியோட ஃபாலோவராகவும் மாறிடுறாரு, அவரோட சகயோகியாகவும் சபார்டினேட்டாகவும் ஆயிடுறாரு, ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாரு காந்திஜிக்கு. அப்போது பிரதம விஸ்வ யுத்தம் எப்போ நடக்குது, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்போ நடக்குதுன்னா 1914 1918 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்குது இல்லையா. அப்போது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சமாப்தி, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சுது அப்போ 1918. அப்போது 1918 வந்து அந்த फर्स्ट वर्ल्ड वार முடிஞ்ச உடனே समाप्ति पर ब्रिटिश सरकार ने भारतवासियों की स्वतंत्रता की भावनाओं का दमन करने के लिए ரவுலட் ஆக்ட் பாஸ் கியா. அதாவது இவங்க ரொம்ப ஃப்ரீடம் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அதை எப்படியாவது நசுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுலட் சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. யார், பிரிட்டிஷ்காரங்க. அப்படி அதை பாஸ் பண்ண உடனே காந்திஜி के नेतृत्व में इसका विरोध करने के लिए ஜவஹர்லால் நேரு ஆகே ஆயே. அப்போ காந்திஜியோட அண்டர் சூப்பர்விஷன், அண்டர் கமாண்டில் வந்து நம்ம நேரு வந்து இதை வந்து அப்போஸ் பண்ணுறாரு. அப்போ ஆகே ஆயேன்னா அவர் தான் ஃப்ரண்ட்டை வந்து நிற்கிறாரு. இசி பீச்மே பஞ்சாப்மே வந்து ஜாலியன் வாலாபாக் ஹத்யா காண்ட, அதாவது 1919 வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஹத்யா காண்ட் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. அது நடந்துருச்சு. அப்போது அவர் காந்திஜி வந்து அதாவது அசஹயோக், அதாவது என்ன சொல்கிறது, அதாவது ஒத்துழையாமை இயக்கம் ஆந்தோலன் வந்து சேடுதியா, இதனால் அவர் வந்து அதை ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இசி பீச் வந்து ஏதாவது நேருஜினே வக்காலத்கோ திலாஞ்சலி தேதி நேரு வந்து அந்த வக்காலத், அதாவது லாயர் தொழிலே விட்டுறாரு. அவர் பூரி சக்தி சே சுதந்திரதா சங்கிராமே கூது படே, அப்படியே ஜம்ப் பண்ணுறாரு. அதாவது கூது படனா அப்படின்னா ஜம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முழுக்க வந்து ஃபுல் டைம் ஒர்க்காக வந்து அவர்
இதை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அதாவது சுதந்திர போராட்டத்தை முன்னின்று நடத்துகிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது நேருஜி வந்து இந்த மாதிரி செஞ்சதால், अदावद प्रिंस ऑफ वेल्स के भारत आगमन का अदावद बहिष्कार करने के लिए सिलसिला में 1921 में वे गिरफ्तार कर लिए. प्रिंस ऑफ वेल्स வந்து இந்தியா வந்தாங்க. அப்போ வந்து இவர் வந்து அதை அப்போஸ் பண்ணுறார். அதாவது அதை பகிஷ்கார் அப்படின்னா என்ன சொல்கிறது, அது வேண்டாம், அவங்கள கோபேக் சொல்கிறாங்களே, அப்போ அந்த மாதிரி செஞ்சுருக்காரு அவர். அப்போ உடனே என்ன போச்சுன்னா, அவரை வந்து 1921 வந்து கிரஃப்தார் கர்லியா, அதை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. अरेस्ट பண்ணிவிட்டு इसके बाद तो हर आंदोलन की गिरफ्तारी का लंबा सिलसिला. அதிலேருந்தே வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுறது, அவர் ஜெயிலில் இருக்கிறது, இப்படியே சொல்லிட்டு ஒரு லம்பா சில்சிலான்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒரு அந்த ஒரு சில்சிலா அப்படின்னா ஒரு கஹானி, ஒரு கதை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவரும் ஜெயிலுன்றதும் பக்காவாக ஆயிடுச்சு. அப்போ சுதந்திர சங்கர்ஷ்மே வே 8 பார் கிரஃப்தார் கியே கே. 8 முறை வந்து அவர் இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் வந்து அரெஸ்ட் ஆகிருக்காரு. அந்திம் கிரஃப்தாரி வந்து பாரத் சோடோ, அதாவது குவிட் இண்டியா மூமெண்ட் இருக்கு இல்லையா, வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லிட்டு ஆந்தோலன் வந்து கடைசி சில்சிலா, அது கடைசி முறை. அது அந்த சில்சிலா பார்த்தீங்கன்னா 1942 வந்து அந்த இது நடந்தது, அந்த போராட்டம், வெளியனே வெளியேறு போராட்டம். அப்போ 1942 அதாவது 1942 அப்போது ஏ சப் கிரஃப்தாரியா, அதாவது சாதாரண நைத்தி, இதெல்லாம் ரொம்ப அரெஸ்ட் பண்ணதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப அந்திம் கிரஃப்தாரி, அதெல்லாம் வந்து உன்கே பார், அதாவது அநேக் பார் வந்து உனே படி, அதாவது கஷ்டதாயக் ஸ்திதியுமே ரேனாப்படா. நிறைய முறை பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ்லாம் அவருக்காக இருந்திருக்காரு. 1928 வந்து அதாவது சைமன் கமிஷன் கா பகிஷ்கார் கர்த்தே சமய, அதாவது உன் பர் புலிஸ் கி லாட்டியா से भी பிரஹார் கியா கயா. அதாவது 1928 வந்து போலீஸ் வந்து அவரை லாட்டின்னு அது கோலை வச்சு அடிச்சிருக்காங்க. அந்த லாட்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்ட்ரிக்கு, அந்த ஸ்ட்ரிக்கில் அடிச்சிருக்காங்க. சைமன் கமிஷனை வந்து பகிஷ்கார் பண்ணியிருக்காங்க. பகிஷ்கார்னா அதான் அந்த குவிட்டின் இது கோபேக் சொல்கிறாங்க, தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, சைமன் கமிஷன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அதுக்கு. அப்போது பண்டிட் மோதிலால் நேரு வந்து பहले नरम विचारधारा व्यक्ति थे. मोतीलाल नेहरू வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா मितवादी ग्रुपिல் இருந்திருக்காரு. अपने पुत्र जवाहरलाल नेहरू के प्रभाव से वे भी வந்து गांधी जी के அதாவது அனுயாயி பன்கர் ஆந்தோலன் மே சம்மிலித் हो गए. அதாவது பையனை பார்த்து, அதாவது நேருவை பார்த்து மோதிலால் நேருவும் காந்திஜியோட ஃபாலோவராக ஆயிடுறார். அப்போது नेहरू जी की माता வந்து स्वरूप रानी तथा उनकी पत्नी வந்து कमला नेहरू ने भी आंदोलन में सक्रिय भाग लिया. அப்போ நேருவோட மதர், நேருவோட ஒய்ஃபு, இவங்கெல்லாம் கூட வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஒரு அக்ரெசிவாக ஃபுல் டைம் வந்து ஆந்தோலனில், அதாவது சுதந்திர போராட்டத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. इस प्रकार उनका सारा परिवार ही भारतीय स्वतंत्रता அதாவது संघर्ष में शामिल था. पूरा என்டையர் ஃபேமிலி பார்த்திங்கன்னா அப்பா, அம்மா, ஒய்ஃபு எல்லாருமே வந்து இந்த வந்து அதாவது சுதந்திர போராட்டத்திலேயே அதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அப்போ நேருஜிக்கா வந்து ஆரம்பிக் ஜீவன் பார்த்திங்கன்னா, ஆரம்பிக் ஜீவன் வந்து நகரோமேஹி, அதாவது பிதாத்தா. அவர் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பிகினியில் ஃபுல்லாக சிட்டியில் தான் அவர் வாழ்ந்திருக்காரு. பர் சீக்கிரஹி ஏ சமஜ் கே வி ஓ பாரத் காவோமே அதாவது பஸ்தா ஹை. ஆனால் அவர் வந்து சீக்கிரமாகவே இதை புரிஞ்சிட்டாரு, இது வந்து நம்ம இந்தியாவோட முதுகெலும்பே வந்து கிராமங்கள் தான், ஸோ கிராமத்தில் தான் வந்து இந்தியாவே இருக்குது அப்படின்றதையும், அவர் गाँवों की किसानों की स्थिति में सुधार के बिना देश को आगे नहीं बढ़ा सकता. அதாவது நம்ம வந்து கிசான் இருக்காங்கல்ல, ஃபார்மர், அவர் விவசாயம் வந்து முன்னுக்கு கொண்டு போகணும், அவர் முன்னேறாத இந்தியா வந்து முன்னேறாது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவர் அதாவது பீஷன் गर्मियों में भी उन्होंने उत्तर प्रदेश में के அதாவது தேஹாத்தோं கா தௌரா கியா. ரொம்ப கடுமையான வெயில் இருந்தது அந்த டைமில் கூட அவர் என்ன பண்ணார், உத்தரப்பிரதேசத்தில் நிறைய அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, கேத்திபாடி, அதாவது நிலத்தெல்லாம் இறங்கி அங்கெல்லாம் நல்ல வேலை செஞ்சுருக்காரு. திஹாத் அப்படின்னா என்னது, அந்த வில்லேஜஸ், அதை திஹாத்தி அப்படின்வாங்க. அந்த திஹாத்துக்கெல்லாம் போயிட்டு அங்கே வந்து தௌராக்கியா, அங்கெல்லாம் வந்து விசிட் அடிச்சுக்கிறாரு. அங்கெல்லாம் போயிட்டு சுற்றிட்டு அவர் கிசானோ கி துர்தஷா அப்பனி ஆங்கோ சே தேக்கி, அவங்களோட புவர் பீப்புள் வந்து, அதாவது ஃபார்மர் எந்த கண்டிஷனில் வாழ்கிறாங்கன்றது தன்னோட பார்க்குறாரு, சுயமாக அவரே பார்த்து, என் யாத்ராவோं से उनको अदावद उनके और देश की जनता के बीच प्यार का जो संबंध बना उसका उदाहरण है अन्य अदावद
அந்யத்ர மில்னா கட்டின. அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. எதையுமே நம்ம வந்து எக்ஸாம்பிள் வச்சு சொல்ல முடியாது. அதான் அந்த மாதிரி இன்சிடென்ட்டால தான் அவருக்கும் இந்தியாவும் ரொம்ப பிணைஞ்சிட்டாங்க. ஸோ அதனால தான் அவர் தன்னோட அஸ்தியை கூட வந்து இந்தியா முழுக்க வந்து எல்லா கேத்துலேயும் எல்லா நிலத்துலையும் வந்து என்னோட அஸ்தி தூங்குன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் கொண்டு போயிட்டு இந்தியா முழுக்க அதை தூங்கினாங்க. ஏன்னா அவர் அங்கே இந்தியா முழுக்க மண்ணில் நான் வாழணும்னு ஆசைப்பட்டார். அப்போ நேருஜிக்கா ஆரம்பிக் ஜீவன் வந்து அதாவது स्वतंत्रता संग्राम ने नेहरू जी का வந்து பிரகதிஷீல் விசாரோं का பிரதிநிதித்துவ करते थे. அதாவது சுதந்திர போராட்டத்தில் வந்து அவர் வந்து ப்ராக்ரெசிவ் எண்ணங்களை வச்சு தான் அவர் முயற்சி பண்ணுறாரு. उनके प्रभाव से कांग्रेस के कार्यकर्ताओं तथा राष्ट्र सेवियों में भी प्रगतिशील विचारधारा का प्रसार होता था. அதாவது அந்த காங்கிரஸ் பார்ட்டி இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் அந்த ப்ராக்ரெசிவான எண்ணங்கள் அது வர ஆரம்பிச்சிருச்சு. உன்கே பிரயத்ன சேஹி காங்கிரஸ்னே அவரோட முயற்சியால் தான் அது வந்து காங்கிரஸ் வந்து 1929 என்ன பண்ணியிருக்குன்னா பூர்ண சுவாதீனத்தாக்கா அதாவது பிரஸ்தாவ் ஸ்வீகார் கியா, அதாவது முழுமையான சுதந்திரம் எங்களுக்கு வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவை வந்து அவங்க எடுக்கிறாங்க. அப்போது 1929 வந்து जब देश में पूर्ण स्वतंत्रता की प्राप्ति अपना लक्ष्य घोषित किया. அதாவது முழுமையான சுதந்திரம் தான் வேணும், அதாவது பார்ஷியலாக எதுவும் கிடையாது, முழுமையான பூர்ண சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோஷித் கியான்னா ஒரு பெரிய ஒரு லட்சியத்தை வந்து அவங்க வந்து அடையணும்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணிக்கிறாங்க. உஸ் சமயம் வந்து ஜவஹர்லால் நேருக்கு காங்கிரஸ்க்கு அத்தியக்ஷே, அதாவது காங்கிரஸோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய தலைவராக வந்து அத்தியக்ஷா வந்து ஜவஹர்லால் நேரு தான் இருந்திருக்காரு. பண்டிட் நேருனே படேஹி வந்து நிர்பீக், பயப்பட மாட்டார், நிர்பீக் அவர் ஸ்பஷ்டவாதி தே, கிளியர் கட்டாக எதையும் பேசுவார். சுதந்திரதா சங்கிராம் கே மகான் சேனானி தே, அவர் பெரிய ஃபைட்டராக இருந்திருக்காரு. பிரகதிஷீல் விசார்தாரா கே சமர்த்தக் தே, ரொம்ப அதாவது ப்ரோக்ரஸிவ் ஐடியா எண்ணங்கள் கொண்டவராக இருந்தார். அவர் ஜனதாந்திரிக் सामाजिक रचना को वे देश के उत्थान के लिए आवश्यक मानते थे. அதாவது என்ன சொல்கிறது, அதாவது சோஷியலிஸ்ட், புரியுதுங்களா, அதாவது சோஷியலிஸ்ட்டாக இருக்கணும். அதே ஜனதாந்திரிக்னால் வந்து மக்களாட்சியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் சமாஜ்வாதியாக எல்லாருக்கும் எல்லாமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் வந்து சோஷியலிசமாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை வந்து அவர் கொண்டு வந்தார். வே வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யக்கே விருது குலே शब्द में अपने विचार प्रकट करते थे. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து தன்னோட என்னென்ன எண்ணங்களோ அதை வந்து வெளிப்படையாக நல்லா சொன்னார் அவர். ஏக் உதாரணம் வந்து உல்லேக்னே ஹே, அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது வந்து அக்டோபர் 1940 வந்து பண்டிட் ஜி ने ஜோ பயான் தியா, அவர் ஒரு பாஷன் கொடுத்துருக்காரு, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு லெக்சர் கொடுத்துருக்காரு. வஹ் படா ஹி ஓஜஸ்வி அவர் மகத்துவபூர்ண ஹே, ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆப்டிமிஸ்ட்னு சொல்கிறாங்கள, எல்லோரும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற பாசிட்டிவ் அப்ரோச்சான ஒரு மகத்துவபூர்ண ஒரு லெக்சர் ஒன்று கொடுத்துருக்காரு. ஸ்ரீமான் மை ஆப்கே சாம்னே ஏக் அதாவது व्यक्ति रूप में पेश किया गया हूँ, உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு மனுஷனாக தான் நின்றுட்டுருக்கேன். ஜிஸ்னே ராஜ்யக்கு கிலாஃப் வந்து ஜுர்ம் கியா ஹே, அதாவது ராஜ்யத்துக்கு இருக்க வந்து என்ன சொல்கிறது, ஜுர்ம்னா வந்து குற்றம் புரியுறது. அப்போ ஜிஸ் சர்க்காருக்கு கிலாஃப் மைனே ஜுர்ம் கியா ஹே, யார் எந்த சர்க்காருக்கு முன்னே நான் வந்து குற்றம் செஞ்சனோ ஆப் உஸ்கே பிரதீக் ஹே, ஆனால் அந்த சர்க்காரோட சிம்பிள் நீங்கள். கிந்து மை பி கேவல் व्यक्ति नहीं हूँ, நான் வந்து சாதாரண மனுஷன் கிடையாது. व्यक्ति से அதாவது குச் படி சீஜும், சாதாரண ஒரு ஆர்டினரி மனுஷன் கிடையாது, அதை விட கொஞ்சம் பெரிய ஆள். அப்படின்னா எப்படின்னா மை ஆஜ்கே யுகுக்கா பிரதீக், நான் வந்து இந்த யுகத்தோட சிம்பிள் நான். அப்போது பாரத்கே வந்து ராஷ்ட்ரியத்தாக்கா பிரதீக், அதாவது பாரதத்தோட அந்த ராஷ்ட்ரியத்தா இருக்குல்ல, நேஷ்னல், அதனோட நான் சிம்பிள் நான் வந்து. மை உஸ் தேஷ்கா பிரதீக்கும், அந்த நாட்டோட சிம்பிள் நான். குலாமி கி ஜஞ்சீர் தோடுக்கர் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யக்கே அலக் ஹோனா சாத்தா है. அதாவது குலாமி கி ஜஞ்சீர் அப்படின்னா, அதாவது குலாமின்றது என்னது, அடிமைத்தனம், ஜஞ்சீர்னா இது விலங்கு, அந்த விலங்கை உடச்சிட்டு நாங்கள் வெளியில் வந்து ஃப்ரீடமாக நாங்கள் வெளியில் வர ஆசைப்படுற ஒரு நாடு. அப்போ அதாவது முகல்தே
न रहे कि आप मेरा அதாவது முக்தமா देख रहे हैं या मुझे சஜா தேனே ஜா ரहे हैं. அதாவது நீங்கள் இந்த மாதிரி நினச்சிருக்காதீங்க, நான் வந்து கேஸை நீங்கள் இப்போ ஸ்டடி பண்ணுறீங்க, பார்த்துட்ருக்கீங்க, அதே சமயத்தில் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. आप मुकदमा भारत के करोड़ों निवासियों के அதாவது देख रहे हैं. அதாவது आप வந்து முக்தமா அதாவது கேஸ் நீங்கள் பார்த்துட்டு வந்து பாரத்க்கு கரோடோ நிவாசி, இந்தியாவோட கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்களே அவங்கள்ட்ட வந்து அந்த கேஸை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவர் சஜாபி ஆப்பு உனேகி தேங்க, அப்படி நீங்கள் பனிஷ்மெண்ட்டே கொடுத்தீங்கன்னா கூட அந்த பல கோடி மக்கள் இருக்காங்கல்ல இந்திய மக்கள், அவங்களுக்கு தான் கொடுக்குறீங்க. மேரா ख्याल है, என்னோட ஐடியா என்னென்னா, यह जिम्मेदारी किसी अहंकारी समाज அதாவது சாம்ராஜ்ய के लिए भी भारी पड़ेगी. என்னோட ஐடியா என்னென்னா, இது வந்து ஒரு பெரிய ஒரு அகங்காரி அப்படின்னா ஒரு கமண்டி, ஒரு ஹெட்வெயிட்டடு சாம்ராஜ்யம் இருக்குல்ல, அதுக்கு கூட வந்து பாரி படைக்குன்னா அது கூட கஷ்டம்தான். அந்த மாதிரி சாம்ராஜ்யத்துக்கு கூட இந்த மாதிரி விஷயம் செய்யறதுக்கு கஷ்டம் தான். मजिस्ट्रेट ने नेहरू जी पर 4 साल कैद की सजा ठोक दी அப்படின்னா இந்த மாதிரி பேசுறதால அவருக்கு 4 வருஷம் சஜா, 4 வருஷம் பனிஷ்மெண்ட்டை போட்டுறாரு. ஓகே, இப்போ லெசன் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதால நம்ம இதை வந்து 2 வீடியோஸில் நம்ம டிவைட் பண்ணி படிப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்ப்போம். ஓகே, தன்யவாத்.